ஆக்டர் ஜெயம் ரவியும் அவங்களுடைய முன்னாள் வைஃப் ஆர்த்தியும் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்ததை சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்த்தி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி கிட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையை கேட்குறாங்க. பராமரிப்பு தொகைனா என்ன? இதை நாங்கள் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குது, ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்தின்படி பராமரிப்பு பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது சம்மந்தமாக வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ட்ரீட் லோ 360. பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறப்போ ஆண் பெண் இவங்க 2 பேருமே திருமணம் முடித்த பிறகு சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் வேலைக்கு போகலாம், மற்றவங்க வீட்டில் இருக்கலாம். அப்போது அந்த வேலைக்கு போகிற நபர் என்ன செய்வார்னா, அந்த மற்ற துணையை பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று அங்கே ஏற்படுது. இதை தான் நாங்கள் பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பராமரிப்பு அப்படின்னு சொன்னால் பணம் மட்டும்தான் அப்படின்னு. இல்லை, பணத்தை தவிர உணவு, உடை, மருந்துகள், இதற்கான செலவுகள் உட்பட எல்லாமே இந்த பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளால வருது. ஆகவே இந்த பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறப்போ அது பணம் சம்பந்தப்பட்ட விடயம் மட்டுமே இல்லை, இது எல்லாத்தையுமே தாண்டி நான் சொன்ன இந்த விடயங்களுமே பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ளே வருது. ஆகவே கணவன் மனைவி ஆன பிறகு சம்டைம் கணவன் வேலைக்கு போவார், வைஃப் வீட்டில் இருப்பாங்க. அப்போது சம்டைம் வைஃப் எப்போவுமே ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருக்குது. அதே போல் சில சந்தர்ப்பங்களில் வைஃப் வேலைக்கு போவாங்க, ஹஸ்பண்ட் வைஃபை டிபெண்ட் பண்ணியிருக்கிற சந்தர்ப்பங்களுமே இருக்குது. ஆனால் ரொம்ப ரேராக இருக்குது நம்மளுடைய சொசைட்டியில். ஆகவே இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த வேலைக்கு போகிற நபர் மற்ற ஸ்பவுஸையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மற்ற ஸ்பவுஸ், அதாவது வேலைக்கு போகிற அந்த ஆண் அல்லது பெண் அந்த தன்னுடைய துணையை பார்த்து கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அந்த துணையை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், ஒய்ஃபாகவும் இருக்கலாம், கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த கேஸை தான் நாங்கள் பராமரிப்பு அப்படி இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த கேஸை நாங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறப்போ முதலாவது கோர்ட் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல இவங்களுக்குள்ள லீகலாக ஒரு திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு கோர்ட் பார்க்கும். இவங்களுக்கு இடையில் ஒரு லீகலாக திருமணம் நடந்திருந்தா அதற்கு அடுத்த விஷயம் பார்க்கும் என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் யாருக்கு எதிராக அந்த கேஸை ஃபைல் பண்ணுறோமோ அந்த நபர் என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாரு, அவருடைய மாதாந்த வருமானம் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவர் தொழில் எதுவுமே செய்யலை ஆனால் அவருக்கு சொத்துக்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் கோர்ட் அதையும் கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த வேலைக்கு போகிற அந்த நபருடைய மாதாந்த வருமானம் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் கோர்ட் கன்சிடர் பண்ணும். ஏன்னா உதாரணமாக ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மாதாந்தம் தனக்கு 60,000 ரூபாய் காசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்டுடைய மொத்த சேலரியே 50,000 தான் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறப்போ கோர்ட் அதை கன்சிடர் பண்ணி இது ரீசனபிளான அமௌண்ட்டா அப்படின்னு பார்க்கும். ஏன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படிங்கிற அந்த டிவோர்ஸ் கேஸ்லையுமே இந்த மெயின்டெனன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஆர்த்தி ஜெயம் ரவி கிட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் மாதாந்தம் மெயின்டெனன்ஸாக கேட்குறாங்க. அப்போது 40 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் கோர்ட் இங்கே கன்சிடர் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி கோர்ட் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இங்கே பராமரிப்பு தொகை கேட்குற அந்த பர்டிகுலர் அந்த துணைக்கு தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியலை அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் அங்கே கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதாவது தனக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நான் வேலைக்கு போகலாம் பட் நான் போக மாட்டேன், ஹஸ்பண்ட் எனக்கு மந்த்லி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அவங்க கோர்ட்டுக்கு காட்டணும், என்னால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழலில் இருக்கிறேன், அதனால் ஹஸ்பண்ட் எனக்கு மந்த்லி இவ்வளோ தந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக ஒரு ஆதாரத்தை கோர்ட்டுக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது. உதாரணமாக அவங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது கை குழந்தைகள் அப்படி நிறைய குழந்தைகள் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, தன்னையும் பராமரிக்க முடியாது, தன்னுடைய குழந்தைகளையும் பராமரிக்க முடியாது. ஸோ எங்களுடைய ஹஸ்பண்ட் தான் எங்களை பார்த்துக்கிறணும், பட் ஹஸ்பண்ட் எங்களை பார்த்துக்கிறாரு இல்லை, மந்த்லி தேவையான காசு அவர் கொடுக்குறாரு இல்லை, தனக்கு தேவையான மற்ற செலவுகளுக்கான காசு ஹஸ்பண்ட் தாராங்க இல்லை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் தான் வைஃப் இந்த மாதிரியான கேஸை ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இங்கே கோர்ட் பார்க்குற முதலாவது விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு இடையில் திருமணம் ஒன்று நடந்திருக்கா, அப்படி லீகலாக ஒரு திருமணம் நடந்திருக்குமா இருந்தால் யாருக்கு எதிராக நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ அந்த நபர் ஏதாவது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கிறாரா, அப்படி இல்லாட்டி அவருடைய மாதாந்த வருமானம் என்ன அப்படிங்கிறத கோர்ட் கன்சிடர் பண்ணும். அப்படியும் இல்லைனா அவர் எந்த ஒரு வேலைக்குமே போகலை பட் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தால் அதையுமே கோர்ட் கன்சிடர் பண்ணும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இந்த பராமரிப்பு தொகையை அந்த துணை அப்படி இல்லாட்டி ஹஸ்பண்ட் இல்லைனா வைஃப் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்லாத ஒரு சூழலும் இருக்குது.
எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த பராமரிப்பு தொகையை ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் வந்து தன்னுடைய அந்த மற்ற துணைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்போ, உதாரணமாக இப்போது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒய்ஃப் வந்து ஒரு பராமரிப்பு தொகையை கேட்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லைனா என்னால் தர முடியாது, பிகாஸ் ஒய்ஃப் வந்து ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு பராமரிப்பு தொகை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரி 2 பேருமே மியூச்சுவல் செப்பரேஷன் ஆகியிருந்தாங்கன்னா, அதாவது 2 பேருமே இணங்கி பிரிந்து வாழ்கிறாங்களா இருந்தால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லையுமே கோர்ட் வந்து அந்த துணைக்கிட்ட இருந்து மற்ற துணைக்கு பராமரிப்பு தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் இந்த லோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அப்படி இல்லாட்டி ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு மந்த்லி அலவன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறப்போ, அதாவது மாதாந்தம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து கேட்குறப்போ வந்து அளவுக்கு அதிகமான ஒரு தொகையை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கேட்கக்கூடியதா அப்படி இல்லைனா ஒய்ஃப் கிட்ட இருந்து கேட்கக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆகவே இந்த சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்காக தான் கோர்ட் நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணுது. அதாவது அந்த பர்டிகுலர் பர்சன் ஏன் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனுக்கு அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் என்ன, அதுக்கு இந்த அமௌண்ட் போதுமானதா இல்லைனா அவங்க அளவுக்கு அதிகமாக கேட்குறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி தான் மாதாந்தம் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து அந்த மற்ற துணைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணும். ஆகவே இந்த பராமரிப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிவோர்ஸ் ஆகிறப்பவும் கேட்கலாம். அதே மாதிரி டிவோர்ஸ் எடுக்கலைனாலுமே கூட டிவோர்ஸ் எடுக்க முதல்ல கூட அவங்க அதை கேட்கக்கூடியதாக இருக்குது. அதாவது டிவோர்ஸ் எடுக்கலை, 2 பேரும் பிரிஞ்சு வாழலை, பட் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டை பராமரிக்கிறத நிப்பாட்டிட்டாரு. மந்த்லி அந்த வீட்டுக்கு தர வேண்டிய காசு தர்றாரு இல்லை, அதாவது பணம் தர்றாரு இல்லை, அதாவது முறையான விதத்தில் உணவு, உடை, மருந்து செலவுகள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் வந்து ஒய்ஃப் என்ன செய்யலாம், பராமரிப்பு தொகை ஒன்று மாதாந்தம் கொடுக்க சொல்லி கோர்ட் கிட்ட ஆர்டர் பண்ண சொல்லும். ஸோ இப்படி தான் இந்த பராமரிப்பு சட்டம் இலங்கையில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் இதுக்கு நிறைய கேஸ் லோஸ், அதே மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஜட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பராமரிப்பு தொகை கொடுக்குறப்போ வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து நிர்ணயிக்க வேணும் அப்படின்னு கோர்ட் பார்க்குது. அதே மாதிரி ஆர்த்தி அவங்க வந்து ஜெயம் ரவி கிட்ட இருந்த அந்த பராமரிப்பு தொகை 40 லட்சம் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சட்டம் எப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த பராமரிப்பு சட்டம் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இனி வர காலங்களில் இந்த சட்டம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய ஸ்ட்ரீட் லோ 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.